அரசியலுக்குள்ளே எவ்வளோ அரசியல் இருக்கோ அது மாதிரி சினிமாவுக்குள்ளேயும் அவ்வளோ அரசியல் இருக்குது. சினிமாவுக்குள்ளேயே அரசியல் இருக்குது. இந்த ஒரு ஏதோ இதில் வடிவேல் தான் சொன்னாப்புல, கால் எடுத்து வைக்கிற இடமெல்லாம் கன்னி வெடி இருக்கிற இடம் அப்படின்னு சினிமாவில் வடிவேல் சொன்னார். அவர் சொன்னது உண்மைதான். அரசியல்லையும் அப்படி தான், சினிமாவிலையும் அப்படி தான். இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் எல்லா துறைகள்லையும் அப்படி தான். இந்த ரெண்டுலேயும் ஜாஸ்தி இருக்குது. அதில் ஒரு 50 படத்தில் நடித்து ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படியே அது பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு ரஜினிகாந்த் ரேஞ்சுக்கு, கமலஹாசன் ரேஞ்சுக்கு பேசப்படக்கூடிய ஒரு நடிகராக 250-300 கோடி சம்பளம் வாங்கக்கூடியவர் வந்திருக்காருன்னா அவருக்கு ஒரு பேசிக் அறிவு இல்லாமல் அரசியல் கட்சி தொடங்க மாட்டார். அதனால் என்னுடைய அறிவுரையின்படி தான் அவர் நடக்கணும்னு அவசியம் இல்லை. கேட்காத இடத்துல அரசியல் ரீதியாக ஆலோசனை அரசியல் மட்டுமில்லை, எங்கேயுமே கேட்காத இடத்துல அறிவுரை சொல்கிறதுக்கான அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. யாராவது கேட்டால் ஆலோசனை சொல்லலாம். கேட்காத ஆளுக்கு கேட்காத இடத்துல கேட்க மாட்டாருங்கிற அர்த்தத்தில் இல்லை. தேவைப்படாத இடத்துல நமக்கு தேவையில்லாமல் இதுக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நோஸ் வாட் ஷுட் பி டன் நினைக்கிறேன். லெட் ஹிம் ஸ்டார்ட், லெட் ஹிம் டூ சம்திங், லெட் ஹிம் கோ டு த பீப்புள். ஜனங்கள் ஜட்ஜ் பண்ணட்டும், முடிவு பண்ணட்டும். கற்பழிப்பு சம்பவத்துக்கு பாலியல் வன்கொடுமை சம்பவத்துக்கு பிறகு சட்டசபையில் மரண தண்டனைக்கு உண்டான மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி தமிழ்நாட்டில் தொடர்ந்து இது மாதிரி பாலியல் வன்முறைகள் ஏற்பட்டிருக்க சூழ்நிலை, அது மாதிரி ஒரு சட்ட மசோதா இங்கே தேவையான பண்ணலாமா? பாலியல் வன்கொடுமை அது கண்டனத்திற்குரிய கடுமையான தண்டனைக்குரிய மாபாதக செயல். ஸோ அதை தடுக்கிறதுக்கு கடுமையான சட்டங்கள் வரணும். குறைஞ்சபட்சங்கிறது ஒரு 1000 தண்டனை அளவுக்காவது தண்டனைகள் வழங்கி குழந்தைகள் பாலியல் ரீதியாக நடக்கிற குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், மகளிருக்கு எதிரான குற்றங்கள், இந்த மாதிரி பல வகையான குற்றங்களும் தடுக்கப்பட வேண்டும். அதற்காக மாநிலத்திற்கு மாநிலமும் சரி, அகில இந்திய அளவிலையும் சரி, இறுக்கமான கடினமான ஹார்டு சட்டங்கள் ஆக்ட்ஸ் சட்டங்கள் கொண்டு வரப்படணும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தூக்கில் போடுறது, மரண தண்டனைங்கிறது உலக அளவிலான பல்வேறு வாதங்கள் நடக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ சில கட்சிகள் இப்போ தமிழ்நாட்டிலே இப்போ எங்கள் கூட்டத்தில் இருக்கிற கட்சிகளில் கூட சில கட்சிகள் ஆயுள் தண்டனை வரைக்கும் இருக்கலாமே தவிர மரண தண்டனை யோசிக்க வேண்டிய விஷயங்கள்னு சில கட்சி தலைவர்கள் பேசுகிறாங்க. அதனால் அதில் 2 வகையான கருத்துக்கள் இருக்குது. இதை இந்தியாவில் இருக்கிற உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள் மன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், பிரபலமான முக்கியமான அரசியல் கட்சிகள் அதனுடைய தலைவர்கள் இதெல்லாம் கூடி இந்தியாவில் தூக்கு தண்டனை சட்டம் ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறது, இன்னொரு ஸ்டேட்டில் இல்லாமல் இருக்கிறது, இதை காட்டிலும் ஒரு நாடு தழுவிய ஒரு விவாதம், அதை விட்டு ஒரு முடிவெடுத்து இது மாதிரி கடுமையான குற்றங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு மரண தண்டனை இருக்கலாமா வேண்டாமாங்கிறத ஒரு ஆல் இண்டியா டெசிஷனாக எல்லாரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவாக நான் கருதுகிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.